கைஸ், இது வரைக்கும் எவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. இந்த 2024 யார் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட கனவுகள் ரியாலிட்டியாக மாறும். அவங்க நிறைய அச்சீவ் பண்ணுவாங்க. சோஷியல் மீடியாவில் வருஷத்துக்கு பில்லியன் கணக்கான மணியை ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கொடுக்குற டைமும் அட்டென்ஷனும் அவங்களுக்கு மணியாக கன்வெர்ட் ஆகிட்டே இருக்குது. மற்றவங்களை பணக்கார ஆக்குனது போதும். உங்களை பணக்கார ஆக்குறதுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்ல போகிற பவர்ஃபுல்லான விஷயங்களை உங்கள் லைஃப்பில் ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணுங்கள், மாற்றத்தை உணர்வீங்க. நம்பர் 1, சேஞ்ச் யுவர் லிமிட்டிங் பிலீஃப். இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? பிலீஃப்ல இருந்து. நம்ம எதை ரொம்ப நம்புகிறோமோ அதுதான் ரியாலிட்டியாக மாறும். டான் ஒரு பெஸ்ட் செல்லிங் ஆத்தர், என்டர்பிரினர். ஆனால் அவரோட ரிலேஷன்ஷிப்பில் அவர் சக்ஸஸாக இல்லை. அவரோட ஃப்ரெண்டு பாப் டானை பார்க்குறப்பெல்லாம், நீ ரிலேஷன்ஷிப்பில் குட்டாக இருந்த, நீ பீப்புளோட நல்லா கனெக்ட் ஆகுறன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். டானுக்கு நல்லாவே தெரியும் அவர் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்காருன்னு. இருந்தாலும் பாப் டானை பார்க்குறப்பெல்லாம் இந்த விஷயத்தை திரும்பி சொல்லிக்கிட்டே இருந்தார். டானும் அதை உண்மைன்னு நம்ப ஆரம்பித்தார். அவரோட ரிலேஷன்ஷிப்பும் சக்ஸஸாக மாறுச்சு. உங்களால் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியலன்னா இதுக்கெல்லாம் ரீசன் லிமிட்டிங் பிலீஃப். நான் கான்ஃபிடெண்ட்டான பர்சன்னு உங்களுக்கே நீங்கள் திரும்பி சொல்லி பாருங்கள். அது உண்மையாக மாறும். உங்கள் லிமிட்டிங் பிலீஃபை சேஞ்ச் பண்ண அதுக்கு ஏற்ற மாதிரியான அஃப்ரிமேஷனை க்ரியேட் பண்ணுங்கள். அதை சொல்லி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸை பார்ப்பீங்க. ஆஃப்டர் ஆக்ஷன் ரிவ்யூ. 1981 US ஆர்மியை இம்ப்ரூவ் பண்ண கண்டுபிடிச்ச மெத்தட் ஆஃப்டர் ஆக்ஷன் ரிவ்யூ. யுவர் பெஸ்ட் இயர் எவர் புக்கோட ஆத்தர் மைக்கேல் ஹியாட் அவரோட கிளைண்ட்டோட ஒரு டீலிங் வச்சுக்கிட்டார். அவரோட 2 புக்கை அவர் $1 மில்லியன் வாங்கிக்கிறேன்னு சொன்னார். மைக்கேல் ஹியாட் இதை நம்பி நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அந்த புக்கை ரெடி பண்ணார். அவரோட கிளைண்ட்டுக்கு இது இம்ப்ரெஸ் வராததுனால இந்த டீலிங்கை வேணான்னு சொல்லிட்டாரு. இதனால அவர் ரொம்ப உடஞ்சு போயிட்டார். இதுலேருந்து வெளில ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு அவருக்கு யூஸ் ஆன மெத்தட் ஆஃப்டர் ஆக்ஷன் ரிவ்யூன்னு சொல்கிறாரு. மெத்தடில் ஒரு 3 கொஷின்ஸை கேட்டுக்கணும். வாட் ஹேப்பனடு, ஒய் இட் ஹேப்பனடு, ஹவு தே கேன் இம்ப்ரூவ். மைக்கேல் ஹியாட்டுக்கு என்ன நடந்தது? அவரோட பணம் லாஸ் ஆகிடுச்சு. ஒய் இட் ஹேப்பனடு, எதனால நடந்துச்சு? அவரோட கிளைண்ட்டை அவர் நம்பினதுனால அவர் ஏமாந்துட்டார். ஹவு தே கேன் இம்ப்ரூவ், இதுலேருந்து அவரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்? அவர் ஒரு நல்ல கிளைண்ட்டை பிடிச்சி அவரால் அந்த புக்கை இன்னும் நல்ல ப்ரைஸுக்கு அவரால் செல் பண்ண முடியும். லைஃபோட இம்பார்ட்டண்டான அசெப்ட், ஃபைனான்ஸ், ரிலேஷன்ஷிப், ஹெல்த், ஹாப்பினஸ். இதில் நீங்கள் எதில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதில் இந்த 3 கொஷின்ஸையும் கேட்டு பாருங்கள். அதுக்கான ஆன்சர் கிடைச்சதும் உங்கள் லைஃப்பை நீங்கள் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். 3, ஸ்மார்ட்டர். முன்னாடியெல்லாம் ஒரு ஊருக்கு ஒரு ராஜா தான் இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் ராஜ்யத்தை உருவாக்கலாம், அவங்க ராஜாவாக இருக்கலாம். அதுக்கு அவங்களோட கோலை அவங்க ரீச் பண்ணியிருக்கணும். கோலை செட் பண்ணால் மட்டுமே ரீச் பண்ண முடியாது. அதுக்கு கன்சிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணணும். கோலை ரீச் பண்ண ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் தான் ஸ்மார்ட்டர். ஃபார் ஸ்பெசிஃபிக். ஒரு ரீசர்ச்சில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா 80% பீப்புளோட நியூ இயர் ரெசல்யூஷன் ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் அவங்களோட கோல் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், சேல்ஸ் மேனேஜர் அவங்களோட டீம் மெம்பர்ஸ்கிட்ட ஒரு கோல்ஸை செட் பண்ணி கொடுக்குறாரு, நிறையா சேல்ஸ் பண்ணணும்னு. அவங்க மீட்டிங் நடக்கிறப்ப நீங்கள் நிறையா சேல்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சேல்ஸ் மேனேஜர் கேட்டப்ப டீம் மெம்பர்ஸுக்கு அதுக்கான பதில் இல்லை. ஏன்னா அவரோட கோல் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. இதுவே சேல்ஸ் மேனேஜர் டீம் மெம்பர்கிட்ட நீங்கள் 100 ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கோல் வச்சுருந்தா கண்டிப்பாக அவங்க அதிகமாக பண்ணியிருக்காங்களா இல்லை கம்மியாக பண்ணியிருக்காங்களான்னு தெரிஞ்சிருக்கும். அதனால் உங்களோட கோலை ஸ்பெசிஃபிக்காக வைங்க. ஃபார் மெஷரபிள். சேல்ஸ்மேன் டீம் மெம்பர்கிட்ட 100 ப்ராடக்டை சேல்ஸ் பண்ண சொன்னார். அதை எத்தனை மந்த்துக்குள்ளே பண்ணணும்னு சொல்கிறாரோ அதுதான் மெஷர் பண்ணுறது. இப்போ 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் இந்த டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணணும்னு சொன்னார்னா அவங்களோட பிரெயின் இந்த விஷயத்தை எதை மெஷர் பண்ணி சொல்லுதோ ரொம்ப நம்பி பண்ணும். அதனால் உங்களோட கோலை நீங்கள் மெஷர் பண்ணுங்கள். இத்தனை மந்த்துக்குள்ளே நான் இதை அச்சீவ் பண்ணணும்னு.
ஃபார் ஆக்ஷனபிள். ஒரு கோலை மொத்தமாக பார்க்குறப்ப அதை பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தெரியும். இதுவே டீம் மெம்பர்ஸ் வந்து இன்னைக்கு நான் ஒரு 10 சேல்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு வச்சுக்கிட்டா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆக்ஷன் எடுக்க. அவங்க கன்சிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க. ஃபார் ரிஸ்கி. உங்களோட கோல் சேலஞ்சபிளாக ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஃபார் டைம் கீப்பர்டு. உங்கள் கோல்ஸுக்கான ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைமை வந்து செட் பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஆக்ஷனை ட்ரிகர் பண்ணி நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸைட்டிங். உங்கள் கோல்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்ப அதில் வர சின்ன ரிசல்ட்டை கூட ஏதோ ஒரு ரிவார்டை கொடுத்து உங்களை நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ரிவார்ட் கொடுக்கறதுனால நீங்கள் நல்ல மோட்டிவேஷன் ஆகி இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஃபார் ரிலவெண்ட். உங்களோட கோல்ஸ் உங்களோட லைஃபோட ரிலவெண்ட்டாக இருக்கணும். உங்களோட வேல்யூஸை இம்ப்ரூவ் பண்ணணும். விஷயத்த ஒரு 21 டேஸுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். மாற்றத்தை உணர்வீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.